சுய முன்னேற்றத்தை விரும்பும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்று 6 தீட்சை கேட்ட வைசியனின் கதை. இதில் 5 தலைப்புகளின் கீழ் நாம் என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டுள்ளது என்பதை பார்க்கலாம். 1, பொருட்கள் மற்றும் மனிதர்கள் மீது நாம் கொண்டுள்ள பற்று அதை அடைந்தவுடன் இல்லாமல் போகிறது. 2, எவரெஸ்ட் சிகரத்தை ஏறியவரின் மனநிலை எப்படி இருந்தது. 3, முக்தி அடைய ஆசைப்பட்ட வைசியன் கடைசியில் முக்தி அடைந்தானா, அவன் முக்தி அடைய நினைக்கும் போது ஏற்பட்ட தடைகள் என்னென்னவென்று பார்க்கலாம். 4, ஆன்மீக தேடலின் பல வழிகள். 5, சிற்றின்பமோ அல்லது பேரின்பமோ அதை உணர்ந்த பிறகு அதனை மற்றவர்களுக்கு விளக்கி கூற முடியாது. ஆன்மீக தேடல் அல்லது ஞான தேடல் அல்லது இறை தேடல் என பெயர் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், நிஜமான தேடல் எவ்வளவு கடினமானது என்பது அது சம்பந்தப்பட்டவர்களுக்குத்தான் தெரியும். ஆனால் அது சம்பந்தமான கற்பனைகள், ஆர்வம், எண்ணங்கள் எல்லாமே சுகமானவை. ஞானத்தை தேட வேண்டும் என்ற ஆர்வத்திற்கும் நிஜமாகவே அனைத்தையும் துறந்து அதை தேடி கிளம்புவதற்கும் நிறைய வேறுபாடு உண்டு. அன்றாட இல்லற வாழ்க்கையில் இருந்தபடியே அவர் ஒரு பெரிய ஆன்மீகவாதி என்று பெயர் வாங்க வேண்டும், நிறைய தேடல்கள் உள்ளவர் என்று தன்னை பிறர் போற்ற வேண்டும் என்ற ஆர்வம்தான் பலரிடமும் காணப்படுகிறதே தவிர உண்மையிலேயே எதையாவது தேடி கண்டறிய வேண்டும் என்ற ஆவல் எவரிடமும் இருப்பதில்லை. பலவிதமான நூல்களை படிக்கும் ஆர்வம் கொண்ட எவரையும் ஈர்க்கக்கூடியது ஆன்மீகம். உயிரின் சிருஷ்டி, சூரியன், சந்திரன், ஆகாயம், காற்று, மரணம் இவை எல்லாமே மனிதனை அதிசயத்தில் ஆழ்த்துபவை. எப்படி வந்தது இது, எங்கிருந்து தோன்றியது இது என்றெல்லாம் மனத்தால் கேட்கப்படக்கூடிய விடையில்லா கேள்விகள் நமக்குள் பெரும் குழப்பத்தை மூட்டக்கூடியவை. எங்கே முடிவு என்பதே இல்லையோ அதன் மீதுதான் ஒருவருக்கு ஆர்வம் அதிகரிக்கும். ஒரு பொருளின் மீது மனதில் ஆசை ஏற்படுகிறது, அதை அடைய மனம் தயாராகிறது, அதற்காக பல சிரமங்களை எதிர்கொள்கிறது. எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த தடைகள் அதிகமாகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு மனம் வெறியுடன் அதை அடைந்து விட துடிக்கிறது. ஆனால் அதே சமயம் அதை அடைந்தவுடன் அதன் மீது கொண்ட ஈர்ப்புகள் எல்லாம் சட்டென மனிதனிடத்தில் வடிந்து விடுகிறது. அவ்வளவுதான், அதை அடைந்தாகிவிட்டது, இனி அது என்னுடையது, அதில் இனி ஒன்றுமே இல்லை என்று மனம் சட்டென்று அதிலிருந்து விலகி சென்று விடுகிறது. பழனிக்கு பாத யாத்திரை செல்பவர்களை கேட்டால் தங்கள் அனுபவத்தை அவர்கள் விளக்குவார்கள். அந்த நடைப்பயணத்தில் ஒரு பெரிய தத்துவமே அடங்கியிருக்கிறது. அதுவரை நடந்தே பழக்கம் இல்லாதவர்கள் கூட கூட்டத்தோடு கூட்டமாக நடக்க ஆரம்பிப்பார்கள். 200 கிலோமீட்டர் தூரத்திற்கு பாத யாத்திரையாக செல்லும் போது ஒரு கட்டத்தில் கோவிலின் கோபுரம் தெரியும். அதை பார்த்தவுடன் தன் சக்தியை எல்லாம் ஒன்று சேர்த்து கொண்டு இவர்கள் நடப்பார்கள். மலை மீது ஏறி சுவாமி தரிசனம் கிடைக்கும் வரை அந்த சக்தியும் ஆவேசமும் அவர்களிடம் சிறிதளவும் குறையாமல் இருக்கும். தரிசனம் முடிந்து மலையிலிருந்து கீழே படி வழியாக இறங்கும் போது அவர்கள் கால்கள் தள்ளாட ஆரம்பிக்கும். அதற்கு மேல் ஒரு அடி எடுத்து வைக்க கூட அவர்களுக்கு தயக்கம் இருக்கும். இனிமேல் சாதிக்கப் போவது ஒன்றுமில்லை என்ற நிலைக்கு அப்போது அவர்கள் வந்து விடுகிறார்கள். அதனால் அவர்களுடைய சக்தி வடிந்து விடுகிறது. காதலில் என்ன நிகழ்கிறது? உலகில் முக்கால்வாசி காதல் திருமணங்கள் தோல்வியில் தான் முடிகின்றன என்கிறது ஒரு புள்ளி விவர ஆய்வு. பிரச்சனைகளை தீர்க்க உலகம் முழுவதுமே குடும்ப நீதிமன்றங்கள் இயங்குகின்றன. உளவியலாளர் இதற்கு பல்வேறு வகையான காரணங்களை அடுக்குகின்றனர். உண்மையான காரணம் ரொம்ப சாதாரணமானது. காதலிக்கும் வரை அது ஆணோ பெண்ணோ அவர் இன்னொருவராய் இருக்கிறார். அதாவது அவர் தனி இவர் தனி என்ற நிலையில் இவர்கள் இருக்கிறார்கள். எப்போது வேண்டுமானாலும் இந்த உறவை இவர்கள் வெட்டி கொள்ளலாம் என்ற வசதி இருக்கிறது. ஆனால் ஒரு ஆணுக்கு அவளை தக்க வைத்துக் கொள்ள தனக்கு சொந்தமுள்ளவளாக அவளை ஆக்கி கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆனால் திருமணம் ஆனதுமே அந்த அவசியமோ பயமோ அவனுக்கு இருப்பதில்லை. இனி அவள் இன்னொருத்தி அல்ல, அவனுடையவள். அவளை அவன் அடைந்தாகிவிட்டது, அனுபவத்தாகிவிட்டது. அதன் பின் அதில் எதிர்பார்ப்புக்கும் ஈர்ப்புக்கும் இடம்
ஒன்றுமே இல்லை என்ற நிலை இப்போது ஏற்பட்டு விடுகிறது அவனுடைய மனத்திற்கு. அதுவரை அதிலேயே லயித்து போயிருந்த மனம் இப்போது அதை தாண்டி வந்து விடுகிறது. பின் அது பற்றி நினைப்பதோ கவலைப்படுவதோ ஒரு கூடுதலான சுமை போல் ஆகிவிடுகிறது. இமயமலை எவராலும் ஏற முடியாத சிகரம் என்று கருதப்பட்டது ஒரு காலத்தில். எட்ட முடியாத உயரத்தில் இருந்த அது எண்ணற்ற இடையூறுகள் நிரம்பிய பாதைகளை கொண்டது. அதன் மேல் உயிரை பணயம் வைத்து ஏறியது டென்சிங் குழு. டென்சிங் நார்கே, எட்மண்ட் ஹிலாரி இருவரும் எவரெஸ்டின் சிகரத்தில் காலடி பதித்தனர். இமயத்தின் உச்சியில் காலடி வைத்த பின் உங்கள் மனநிலை எப்படி இருந்தது என்று அவரை பார்த்து கேட்டனர் நிருபர்கள். ஒரு வெறுமையை உணர்ந்தேன் என்றார் டென்சிங். சத்தியமான வார்த்தை இது. ஏனெனில் உலகில் அதற்கு மேல் ஏறுவதற்கு எந்த உயரமும் இல்லை, எட்டுவதற்கு எந்த சிகரமும் இல்லை. அந்த நிலையில் அவர் மனதில் வெறுமையை தவிர வேறு என்ன தோன்றியிருக்க முடியும்? ஆன்மீகத்தினரின் பாதை அப்படிப்பட்டது அல்ல. ஏனெனில் இதில் அவர்கள் கடவுளை காண முயற்சிக்கிறார்கள். கடைசி வரை கடவுளை காணும் காரியம் இவர்களுக்கு கைகூடவே போவதில்லை. ஆகவே இவர்கள் பயணமும் முடிவடைய போவதே இல்லை. இவர்கள் வழிகள் மாறலாம், இவர்கள் முறைகள் மாறலாம், ஏன் இவர்கள் பின்பற்றும் இவர்களது அடிப்படையான சித்தாந்தமே கூட மாறலாம். ஆனால் ஒருபோதும் இவர்கள் பயணம் முடிவடைய போவதே இல்லை. அதனால் தான் தொடர்ந்து இவர்களுக்கு அதன் மீது ஒரு நாட்டம், இனம் தெரியாத ஈர்ப்பு, மிக பெரிய பிடிப்பு இருந்து கொண்டே இருக்கிறது. நிஜத்தில் நாம் வணங்கும் கடவுள் திடீரென நம் முன் தோன்றினால் என்ன நடக்கும்? முதலில் அந்த இடத்தை விட்டே ஓட்டம் பிடிப்பவர்கள் நாமத்தான் இருப்போம். உள்ளத்தின் அடி ஆழத்தில் இதெல்லாம் சும்மா வெறும் சடங்கு என்ற எண்ணத்தால் தான் அதை தொடர்ச்சியாக நாம் செய்து கொண்டே இருக்கிறோம். வழிபாடுகள் எவ்வளவு பாசாங்கானவை என்று பார்ப்போமேயானால் நமது சித்தாந்தங்களின் அடிப்படையே ஆட்டம் கண்டுவிடும். ஆசைகளை அறவே ஒழித்து விடுங்கள் என்று இங்கே உபதேசம் செய்யப்படுகிறது. ஆனால் நமது வழிபாடுகளில் முதலில் வருவதே நமது வேண்டுதல்கள் தான். நாம் கடவுளை நோக்கி வைக்கும் கோரிக்கைகள் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஒருவன் நோயிலிருந்து தனக்கு விடுதலை வேண்டும் என்று இறைவனிடம் கேட்கலாம். ஒருவன் வறுமையிலிருந்து மீள வழிகாட்ட சொல்லி இறைவன் முன் மண்டியிடலாம். ஒருவன் பிள்ளை வரம் தருமாறு ஆண்டவனை வேண்டலாம். தகப்பன் ஒருவன் தன் மகளுக்கு நல்ல வரன் அமைய அருள் புரியுமாறு பிரார்த்திக்கலாம். மற்றொருவன் தன் மேலுள்ள வழக்குகளில் இருந்து விடுபட வழிகாட்ட சொல்லி உலக முதல்வனை இறைஞ்சலாம். ஆக இவை அனைத்தின் அடிப்படைதான் என்ன? நமது மனத்தின் ஆசைகள் தானே. ஆசைகளை அறவே அறுக்கும்படி கூறியபடியே நாம் நம் ஆசைகள் நிறைவேற வேண்டித்தானே பிரார்த்தனை செய்கிறோம். எவற்றையெல்லாம் துறந்தால் இறைவனை அடைய முடியுமோ அவற்றையெல்லாம் அடைய அந்த இறைவனையே ஒரு கருவியாக அல்லவா உபயோகப்படுத்த நாம் நினைக்கிறோம். 3. முக்தி அடைய நினைத்த வைசியனின் கதையை பற்றி பார்க்கலாம். ஒரு ஊரில் வைசியன் ஒருவன் இருந்தான். அந்த ஊரிலேயே பெரிய தனவந்தன் அவன். ஏராளமான நிறுவனங்கள் அவனுக்கு சொந்தமாக இருந்தன. வருமானம், சொத்து, சுகங்கள் எல்லாமே அவனுக்கு ஏராளமாக இருந்தன. அரசனுக்கு இணையான பெருஞ்செல்வம் பெற்றவர்களுக்கு அந்த நாளில் எட்டி, ஏனாதி என்ற பட்டங்கள் கொடுத்து கௌரவிப்பார்கள். அரசனுக்கும் அவர்களுக்கும் ஓரிரு வேறுபாடுகள் தான் இருக்கும். அரசன் நாட்டை ஆளும் அதிகாரம் பெற்றவனாக இருப்பான். இவர்களுக்கு அந்த அதிகாரம் இருக்காது. அரசன் மக்களின் வரிப்பணத்தில் வாழ்க்கை நடத்துவான். ஆனால் இவர்களிடம் இருப்பது எல்லாமே இவர்களுடைய சொந்த சொத்துக்கள். இவர்கள் கொடுக்கும் வரியில் தான் மன்னனின் வாழ்க்கையே ஓடும். அவன் ஊரிலேயே பெரிய செல்வந்தன் என்பதால் அரண்மனை உள்பட எங்கே விசேஷம் என்றாலும் முதல் அழைப்பு அவனுக்கு தான் அனுப்பப்படும். அவன் வேண்டுமானால் போகாமல் இருப்பானே தவிர அவனை யாரும் அழைக்காமல் விட்டதே கிடையாது. கோடி கோடியாய் பணம் குவிந்து கிடந்ததால் அவனை நவகோடி என்று அழைத்து வந்தார்கள். அரசனே கூட எந்த முக்கிய விசேஷமானாலும் நவகோடியை அழைத்தீர்களா என்றுதான் முதலில் கேட்பான். இந்த நவகோடியும் அரண்மனை விசேஷங்களில் தவறாது கலந்து கொள்வான். அரண்மனை விசேஷங்களுக்கு அடுத்தபடியாக அவன் முக்கியத்துவம் கொடுப்பது கோவில் விசேஷங்களுக்குத்தான்.
கோவிலில் விசேஷங்கள் என்றால் தான் ஊரே அங்கு திரண்டு விடுமே. அதில் முன்னிலை வகிப்பது என்பது எவ்வளவு பெருமைக்குரிய விஷயம். அதனால் ஊர் முழுக்க பிரபலமாவதுடன் தெய்வ காரியம் என்பதால் மனதுக்கும் நிம்மதி ஏற்படுமே. அத்துடன் இந்த மாதிரி சமயங்களில் தான் கோவிலுக்கு போய் சாமி தரிசனம் செய்வதற்கும் நேரம் கிடைக்கும். மற்றபடி இதெல்லாம் ஏது அவனுக்கு நேரம்? கல்லாப்பெட்டியில் காசை வாங்கி போடுவதற்கும் அதை கணக்கு பார்ப்பதற்கும் காவல் காப்பதற்குமே நேரம் போதவில்லையே அவனுக்கு. ஒரு முறை நடந்த கோவில் விசேஷத்தின் போது அந்த ஊருக்கு மகான் ஒருவர் வந்தார். அவரை வரவேற்ற ஊர் பெரியவர்கள் மக்களுக்கு நல்ல உபதேசங்கள் செய்யும்படி அவரை கேட்டுக்கொண்டனர். அவரும் அவர்கள் வேண்டுகோளை ஏற்று அன்று மாலை அந்த ஊர் கோவில் மண்டபத்தில் உபன்யாசம் நிகழ்த்தினார். அற்புதமான உரை அது. அதில் அபாரமான தத்துவங்களை அவர் பலவித உவமைகளுடன் விளக்கினார். பிறவி என்றால் என்ன? எதனால் பிறவி ஏற்படுகிறது? மனிதன் கர்ம வினைகளில் எப்படி கட்டுண்டு போகிறான்? மீண்டும் மீண்டும் பிறப்பு இறப்பு என்ற இதே சக்கரத்தில் எப்படி அவன் மீள முடியாத வகையில் சிக்கிக் கொள்கிறான்? இந்த மாயையிலிருந்து எப்படி அவன் மீள்வது? அப்படி மீண்ட பின் அவன் எப்படி உணர்வான்? இது பற்றியெல்லாம் அவர் விவரிக்க கூட்டம் அப்படியே சொக்கி போய் தன்னை மறந்து கேட்டுக்கொண்டிருந்தது. மற்றவர்களாவது சாதாரணமாக கேட்டுக்கொண்டிருந்தனர். இந்த தனவந்தன் முற்றிலுமாய் தன்னையே மறந்து இந்த சொற்பொழிவுகளை கேட்டுக்கொண்டிருந்தான். ஆஹா, இவ்வளவு காலத்தை வீணாக அல்லவா நாம் கழித்துள்ளோம். முன்பே இப்படி எடுத்து சொல்ல நமக்கு எவரும் இல்லையே என்று வருந்தினான் அவன். கண்களில் கண்ணீர் கசிந்துருக தன்னை மறந்து இப்படி எண்ணமிட்டபடி அமர்ந்திருந்த அவன் கூட்டம் முடிந்ததும் தன்னை தேற்றிக்கொண்டு எழுந்தான். நேராக போய் துறவியை பார்த்தான். அவர் இவனை ஆச்சரியத்துடன் பார்த்தார். சுவாமி, உங்கள் அருள் மொழிகளை கேட்டேன். அபாரம், அற்புதம். எப்பேற்பட்ட அவல வாழ்வை நாங்கள் வாழ்கிறோம் என்பது இப்போது எனக்கு புரிந்துவிட்டது. எல்லாவற்றையும் அப்படியே உதறிவிட்டு உங்களுடனேயே வந்துவிட்டால் என்ன என்று இப்போது எனக்கு தோன்றுகிறது என்றான். அப்படியா? ஏன் இப்பொழுதே என்னோடு வாயேன் என்றார் துறவி. அவர் சொல்வதை கேட்டதும் திணறி போனான் தனவந்தன். இதை அவன் சிறிதும் எதிர்பார்க்கவில்லை. திடீரென எப்படி சாமி வந்துவிட முடியும்? சமாளித்து கொண்டு கேட்டான். ஏனப்பா, அதில் என்ன சிரமம்? எவ்வளவோ கொடுக்கல் வாங்கல்கள் பைசல் பண்ணப்படாமல் உள்ளன. நான் தர வேண்டியவர்களுக்கு அந்த பாக்கிகளை விட்டு வைக்காமல் நான் தந்துவிட வேண்டும். வாங்க வேண்டிய இடங்களில் எனக்கு வரவேண்டியதை மறக்காமல் நான் வாங்கிவிட வேண்டும். பிள்ளைகள் பெண்களுக்கு நல்லபடியாக ஒரு வழி செய்ய வேண்டும் என்று வரிசையாக அடுக்கினான் தனக்கிருக்கும் கடமைகளை பற்றி அவன். சரி, எல்லாவற்றையும் முடித்து விட்டு வா என்றார் துறவி. கொஞ்ச காலம் கழித்து மீண்டும் அந்த ஊருக்கு வந்தார் துறவி. நேராக தனவந்தனின் வீட்டுக்கு தான் அவர் சென்றார். அங்கு அவருக்கு தடபுடலான வரவேற்பு கொடுக்கப்பட்டது. செல்வந்தன் அவரை வணங்கி வரவேற்று விருந்தளித்து உபசரித்தான். உணவு முடிந்து அவர்கள் தனியாக இருந்தபோது துறவி கேட்டார், என்ன, எல்லாவற்றையும் முடித்து விட்டாயா? இப்போது கிளம்பலாமா என்று. பெண்களுக்கு கல்யாணம் முடித்து விட்டேன். இன்னும் பிள்ளைகள் திருமணம் பாக்கி இருக்கிறது என்றான் செல்வந்தன். நல்லது, அதையும் முடித்துவிட்டு வா என்றபடி விடை பெற்றார் துறவி. சிறிது காலம் சென்ற பின்னர் துறவி மீண்டும் வந்தார். என்னப்பா, புறப்படலாமா என்று கேட்டார் அவனை பார்த்து. எப்படிங்க கிளம்புறது என்றான் வணிகன் தயக்கத்துடன். பிள்ளைங்களுக்கெல்லாம் திருமணம் முடித்து விட்டேன். ஆனால் இன்னும் பேரன் பேத்திகள் ஒருத்தருடைய முகத்தை கூட நான் பார்க்கவில்லை. பேரன் பேத்திகளை பார்த்துவிட்டு வந்து விடுகிறேனே. சரி, அப்படியே செய் என்று துறவி புறப்பட்டு போய்விட்டார். மீண்டும் துறவி வந்தார் கொஞ்ச காலம் கழித்து. என்ன, இப்போதாவது வருகிறாயா என்று கேட்டார். இப்போது எப்படி வருவது சாமி என்றான் செல்வந்தன் யோசனையுடன். பிள்ளைகள் பெரியவர்களாகிவிட்டார்கள், பேரன் பேத்திகள் வந்து விட்டார்கள். அதெல்லாம் சரிதான். ஆனால் வியாபார நுணுக்கங்கள் எதுவுமே இவர்களுக்கு தெரியவில்லை. பொறுப்பற்ற விடலையாகவே இருக்கிறார்கள். இதை எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுத்து சரி செய்து விட்டால் உடனே கிளம்பி விடுவேன். இப்படியே ஒவ்வொரு முறவியும் துறவி வருவார். என்ன, இப்போதாவது வருகிறாயா என்று கேட்பார். அவன் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்வான்.
சரி அதையும் முடித்து விட்டு வா என்று சொல்லிவிட்டு கிளம்பி விடுவார். இப்படியே காலம் கழிந்து கொண்டிருந்தது. முடிவில் ஒரு நாள் அவன் இறந்தே போனான். துறவி வழக்கம் போல் அவன் வீட்டிற்கு வந்தார். அவரை வீட்டில் உள்ளோர் பயபக்தியுடன் வரவேற்றார்கள். வியாபாரி இறந்து போன தகவலை அவரிடம் சொன்னார்கள். இருந்து உணவருந்தி போகும்படி கேட்டுக்கொண்டார்கள். துறவி சுற்றிலும் பார்த்தார். அவரது உள் மனத்தில் லேசாக ஏதோ ஒரு உறுத்தல் ஏற்பட்டது. சுற்றிலும் பார்த்தார். எதையோ தேடினார். எங்கோ ஏதோ ஒரு அலை, மெல்லிய ஒரு ஈர்ப்பு, இனந்தெரியாத உணர்வு தனக்கு ஏற்படுகிறதே, என்ன இது என்று மீண்டும் சுற்றிலும் கவனமாக பார்த்தார். அவர் இருந்த இடத்துக்கு நேர் எதிரே வீட்டின் வெளிப்புறம் எதிர் திசையில் ஒரு நாய் படுத்து கொண்டிருந்தது. துறவி கண்களை மூடி மனத்துள் ஆழ்ந்தார். பளிச்சென்று புரிந்தது அவருக்கு. ஆம், அந்த வியாபாரி இறந்து போய் இப்போது நாயாக பிறப்பெடுத்திருப்பதை அவர் உணர்ந்து கொண்டு விட்டார். துறவி கண்களை மூடினார். மனதை குவித்தார். முழுமையாக எண்ணங்களை ஒரே திசையில் செலுத்தி நாயின் மனத்துடன் பேசினார். என்னப்பா, இப்போதாவது வருகிறாயா? நாயின் மனம் உடனே அவருடன் பேசியது. எப்படிங்க வருவது? இவர்களில் ஒருவருக்கும் பொறுப்பு என்பதே இல்லை. கல்லாப்பெட்டியை பூட்டாமல் உள்ளே போய்விடுகிறார்கள். வீட்டு கதவை சாத்தாமலே குளிக்க போகிறார்கள். மேசை மீது நகைகளை வைத்துவிட்டு கைகால் அலம்ப போகிறார்கள். இரவில் சரிவர பூட்டினோமா என்று இழுத்து கூட பார்ப்பது இல்லை. நான் தான் சுற்றி சுற்றி வந்து இந்த வீட்டை காவல் காக்க வேண்டியிருக்கிறது. இதை கேட்டு சிரித்த துறவி, அது எனக்கு முதலிலேயே தெரியும். உன்னால் இப்பிறவியில் மட்டுமல்ல, எந்த பிறவியிலுமே என்னோடு வர முடியாது. நான் வருகிறேன் என்று கூறிவிட்டு கிளம்பினார். அதன் பின் அவர் அந்த ஊருக்கு மறுபடி வரவே இல்லை. ஆழமான தத்துவங்கள் கொண்ட கதை இது. ஏறக்குறைய எல்லா மனிதர்களுமே இப்படிப்பட்டவர்கள்தான். வெறும் ஆன்மீகத்தில் மட்டுமல்ல, எல்லா துறைகளிலும் அவர்களின் நிலை இதுதான். அரசியலில், கலைத்துறையில், வியாபாரத்தில், இலக்கியத்தில் என எல்லா துறைகளிலும் சிலர் வெற்றி கொடி நாட்டியிருப்பார்கள். பலர், நான் அடுத்த வருஷம் சினி ஃபீல்டுக்கு போயிடலாம்னு இருக்கேன், நான் அரசியலில் இறங்கி விடலாம்னு பார்க்கிறேன், இந்த 1-2 சமாச்சாரங்களை முடித்துவிட்டு சொந்தமா ஆரம்பிச்சிடலாம்னு இருக்கேன், இப்படியே பேசிக்கொண்டிருப்பார்கள். இவர்கள் எந்த நாளிலும் இருக்கும் இடத்தை விட்டு ஒரு அடி கூட நகரமாட்டார்கள். முதுகின் அரிப்புக்கு விசிறி காம்பால் சொரிந்து கொள்வது போல மனதின் ஆற்றாமையை போக்குவதற்காக இப்படியெல்லாம் பேசி திருப்தி பட்டு கொள்வார்கள் இவர்கள். அதிலும் கலை, அரசியல் போன்றவை பணம், புகழ், அந்தஸ்து, விளம்பரம் என்று அள்ளி கொடுப்பவை. ஆன்மீகம் இதில் எந்த வகையிலும் சேராதது. சொல்ல போனால் முதலில் பணம், புகழ், அந்தஸ்து, விளம்பரம் இவற்றின் மீதுள்ள ஆசைகளைத்தான் ஞானத்தை தேடி அடைய நினைப்பவர்கள் உதற வேண்டியிருக்கும். இதனாலேயே பெரும்பாலானவர்கள் தங்கள் ஆழ்மனத்தில் ஆன்மீகத்தை விரும்புவதே இல்லை. எனினும் அது பற்றி சத்தமாக பேச விரும்புவார்கள். பெரும்பாலானவர்களும் பிறர் தன்னை மிகச்சிறந்த ஆன்மீகவாதி என்று போற்ற வேண்டும் என்றுதான் எண்ணுகிறார்களே தவிர, நிஜமான ஆன்மீக நாட்டம் என்பது எவரிடமும் இருப்பதில்லை. 4வது தலைப்பு, ஆன்மீக தேடலின் பல வழிகள். நதி வழி, நத வழி என்று நமது முன்னோர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். அதாவது ஒருவன் வகுத்த வழியில் செல்ல வேண்டும் அல்லது அதன் எதிர் வழியில் செல்ல வேண்டும். இதுவும் அல்லாமல் அதுவும் அல்லாமல் குழம்பிக் கொண்டு இருப்பவர்கள் இரண்டிலுமே கடை தேறுவதில்லை. இந்த இரு வழிகளில் ஏதாவது ஒன்றில் பயணம் செய்து அதன் இறுதி வரை செல்பவர்கள் இலக்கை எட்டி விடுகின்றனர். அப்படி தாங்கள் எட்டிய பின்பே இரண்டுமே ஒரே இலக்கை நோக்கிய பயணமாக இருப்பதை உணர்கிறார்கள். ஒரு நெடிய மலையின் உச்சியை அடைய வேண்டும் என்றால் மலையின் இந்த பக்கத்தில் இருந்தும் ஏறலாம், இதற்கு நேர் எதிராக உள்ள மறுபக்கத்தில் இருந்தும் அதன் மீது ஏறலாம். இறுதியில் இருவரும் அடைவது ஒரே சிகரத்தை தான், ஒரே இடத்தை தான். அந்த சிகரத்தின் மீது நின்றபடி சுற்றிலும் பார்த்தால் எல்லா திசைகளில் இருந்தும் எண்ணற்ற பாதைகள் அந்த சிகரத்தை அடைவதற்கு இருப்பது தென்படும். எல்லா பாதைகளுமே சிகரத்திலிருந்து கிளம்புபவைதான் அல்லது சிகரத்துக்கு வந்து சேருபவைதான். சிகரம் என்ற அந்த புள்ளியில்தான் கடைசியாக அனைவரும் வந்து நிற்பர்.
பின்னர் அங்கிருந்து புறப்பட்டு இறங்கி செல்ல செல்ல அந்த பாதைகள் விரிந்து சென்று கொண்டே இருக்கும். கீழே அடிவாரத்தில் வந்து நிற்கும் போது அவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோடியில் நிற்பார்கள். சமய சித்தாந்தங்களும் இப்படியே. அவை புறப்படும் இடத்தில் ஒன்றுக்கொன்று விலகி வெகு தூரத்தில் நின்று கொண்டு இருக்கும். பிறகு ஒன்றோடொன்று சற்று நெருங்கி வரும். கடைசியில் ஒரே புள்ளியில் வந்து எல்லாம் சங்கமித்துவிடும். மதவாதிகள் தங்கள் ஆன்மீக பயணத்தின் ஆரம்பத்தில் விளிம்பில் இருக்கும்போது மலை அடிவாரத்தில் நிற்பவனின் நிலையில்தான் இருப்பார்கள். மலை அடிவாரத்தின் இந்த பக்கம் இருப்பவன் மறுபக்கம் இருப்பவனையோ, வலது கோடியில் இருப்பவனையோ இடது கோடியில் இருப்பவனையோ காண முடியாது. ஆன்மீக பயணத்தின் ஆரம்பத்தில் இருப்பவனுடைய நிலையும் அப்படிப்பட்டதே. அவனது சித்தாந்தத்தின் பாதையில் முதலாக அவன் அடியெடுத்து வைக்கிறான். அந்த சமயத்தில் இதர சித்தாந்தங்களில் உள்ளவர்களை அவனால் உணர முடியாது. தனது பயணத்தின் பாதி வழியில்தான் அவன் மற்றவர்களை காண்பான். இவன் தான் இருக்கும் இடத்திற்கு நேர் எதிர் திசையில் அவர்கள் இருப்பதை காண்பான். அவர்கள் தன் கொள்கைகளுக்கும் சித்தாந்தங்களுக்கும் நேர் எதிரிகளாக இவனுக்கு தென்படுவர். இவன் தங்களுக்கு நேர் எதிரியாக அங்குள்ளவனுக்கு புலப்படுவான். பயணத்தின் முடிவிலோ எல்லோரும் ஒரே புள்ளியைத்தான் வந்தடைவார்கள். அதனால் தான் சொல்கிறார்கள் அறிஞர்கள், முழு முட்டாளும் முழு அறிவாளிகளும் என்றுமே விவாதம் செய்ய மாட்டார்கள் என்று. முழு நாத்திகனும் முழு ஆத்திகனும் விவாதம் செய்ய மாட்டான். ஆனால் அரைகுறை நாத்திகர்களும் அரைகுறை ஆத்திகர்களும் காலமெல்லாம் போராடி கொண்டிருப்பார்கள். திருமணமாகும் முன்னர் இளைஞர்கள் பெண்களை பற்றியே பேசிக் கொண்டிருப்பார்கள். திருமணமான பின்னர் அது பற்றி அவர்கள் பேசவே மாட்டார்கள். ஏனெனில் அதுவரை இல்லறம் என்பது அவர்கள் அறியாத ஒன்றாக இருந்தது. அதனால் அப்போது அது பற்றி அவர்கள் உரக்க பேசினார்கள், விவாதித்தார்கள். அது பற்றி பேசவும் அவர்களை சுற்றி ஆட்கள் இருந்தனர், கேட்கவும் ஆட்கள் இருந்தனர். இதை தவிர இதை பற்றி பேசுபவருக்கும் கேட்பவருக்கும் அது சுவையான ஒரு விஷயமாக இருந்தது அந்த சமயத்தில். ஆனால் நேரடியாக அதை பற்றி அறிந்து கொண்ட பின்னர் அது பற்றி பேசவும் அவர்களுக்கு இனிமேல் ஒன்றும் இல்லை, கேட்கவும் ஒன்றுமில்லை என்ற நிலை ஏற்பட்டு விடுகிறது. இறை அனுபவமும் அப்படிப்பட்டதே. பேசுபவனும் சரி, கேட்பவனும் சரி, இருவருமே ஒன்றும் அறியாதவர்களாயிருக்கிறார்கள் முதலில். ஆனால் அதை உணர்ந்த பின்னர் அவர்களுக்கு பேச எதுவுமே இருப்பதில்லை. கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர் என்பதன் பொருள் இதுதான். 5 சிற்றின்பம் பேரின்பம். இறை அனுபவத்தை உணர்ந்தவர் ஏதும் பேச மாட்டார். ஏனென்றால் அவர் அதை உணர்ந்து விட்டார் அல்லது அதுவாகவே ஆகிவிட்டார். அதன் பின் அது பற்றி பேசுவதற்கு அவருக்கு ஏதுமே இல்லை. அதற்கான சொற்களும் அவரிடம் இல்லை. காமத்தை சிற்றின்பம் என்றும் கடவுளை அடைவதை பேரின்பம் என்றும் ஆகமங்கள் குறிப்பிடுகின்றன. சிற்றின்பம் சிறிதளவு நேரமே நீடிப்பது, பேரின்பம் என்பது ஒரு நிரந்தரமான உணர்வு. ஆனால் இரண்டிலும் நடப்பது ஒன்றுதான். இருவேறு சக்திகளின் சங்கமம்தான் இரண்டிலும் நடக்கிறது. ஆனால் இதில் ஒன்று வெளியே நடப்பது, அதாவது புற நிகழ்வு, மற்றொன்று உள்ளே நடப்பது, அதாவது அக நிகழ்வு. புற நிகழ்வில் உணர்ந்தறியாத ஒரு இன்பம் ஏற்படும். சிறிது நேரமேதான் இதன் தாக்கம் இருக்கும். பின்னர் அலுப்பும் ஆயாசமும் ஏற்பட்டுவிடும். அக நிகழ்வு என்பது அப்படிப்பட்டதல்ல. அதனாலேயே ஞானிகள் உடல் இன்பத்தை சிற்றின்பம் என்றும் ஆன்ம அனுபவத்தை பேரின்பம் என்றும் குறிப்பிடுகின்றனர். கடவுள் பற்று என்பதும் ஒரு வகையான காமம்தான். நாம் நமது அன்றாட வாழ்வில் தினமும் நூற்றுக்கணக்கான அலுவல்களை புரிந்து கொண்டிருக்கிறோம். எத்தனையோ நெருக்கடிகளை சந்தித்து கொண்டிருக்கிறோம். பல வகையான அவசிய அலுவல்களை செய்து தீர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். எனினும் எந்த ஒரு அலுவலையும் முழுமையாக மன ஈடுபாட்டுடன் செய்தோம் என்பதே இருக்காது. அலுவலகத்தில் வேலையில் மூழ்கி இருப்போம். ஆனால் மனம் வீட்டு பிரச்சனைகளை பற்றி நினைத்து குழம்பி கொண்டிருக்கும். வீட்டில் அமர்ந்திருப்போம். ஆனால் மனமோ தொழில் சம்பந்தமான சிக்கல்களில் தீர்வை தேடி உழன்று கொண்டிருக்கும். இவ்வளவு ஏன்,
உறங்கும் போது கூட நமது மனம் உறங்குவதில் லயிப்பதில்லை. அப்போது உடல்தான் உறங்கிக் கொண்டிருக்கிறதே ஒழிய மனத்தின் எண்ணங்கள் பிரமைகளாகவும் கனவுகளாகவும் வந்து நம்மை அலைக்கழித்து கொண்டிருக்கின்றன. எண்ணமும் செயலும் ஒன்றி பொருந்துவது என்பது எவருக்குமே சுலபத்தில் வாய்ப்பது இல்லை. அப்படி இரண்டும் ஒன்றி பொருந்தி இருப்பவர்களைத்தான் கர்மயோகிகள் என்கின்றனர். தன்னை மறந்து தன் அலுவலோடு ஒன்றிவிட்டவர்கள் அவர்கள். ஸ்திர பிரஜ்ஞன் என்கிறது கீதை. எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிவிடு என்கிறது அது. எனினும் இப்படிப்பட்ட நிலை எல்லோருக்கும் சாத்தியமானதல்ல. அதனால்தான் இது பற்றி எல்லோருமே உபதேசிக்கின்றனர். உண்மையில் அப்படி அந்த நிலையை அடைந்தவர்கள் அது பற்றி உபதேசம் செய்வதில்லை. உண்மையில் எல்லோருக்குமே புலன்கள் ஒன்றி பொருந்தும் இடங்கள் இரண்டே இரண்டுதான். ஒன்று கடவுளிடம், மற்றொன்று காமத்திடம். இந்த இரண்டு நிலைகளிலும் தான் தன்னை ஒன்றி முழுமையாக தானற்று போகும் நிலை ஏற்படுகிறது மனிதனுக்கு. அதனாலேயே இவை ஆனந்த நிலை என்று வர்ணிக்கப்படுகின்றன. ஆக இந்த கடைசி தலைப்பிலிருந்து நாம தெரிஞ்சுக்கிற விஷயம், நமது அன்றாட காரியங்களில் எண்ணமும் செயலும் ஒன்றி பொருந்தும்படி நமது வேலைகளை நாம் மிகுந்த கவனத்துடன் செய்து வெற்றி பெற வேண்டும்.